என்ன இது ஏன் பிரமிசஸ் ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடந்த 6 ஆண்டு காலமாக கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படித்து வரும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க ஒரு சில நேரத்துக்கு ஊர்ல கட்டி கொடுத்த செட்டில் படிக்கிறோம். அதோட வெளியே மரத்தடியில் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காண்டி ஒரு கட்டட வசதி வேணும். புன்னகரத்தில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளி 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று கிராமத்திற்கு பெருமை சேர்த்து வரும் நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு புதிய கட்டடத்தை கட்டி கழிப்பறை வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களே தங்களுக்கு வகுப்பறை வேண்டும் என்று புகார் கொடுத்து கோரிக்கை வைக்கும் அளவிற்கு பள்ளி கல்வித்துறை நிலை உள்ளது. இது என் ஏரியா என்று பேசும் அன்பில் மகேஷ் அவர்களே, இந்த பள்ளி மாணவர்கள் படிப்பது உங்க ஏரியா இல்லையா? வாணியம்பாடி அருகே அரசு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காததால் பள்ளி மாணவி ஒருவர் ஆபத்தான முறையில் ஓடி சென்று பேருந்தில் ஏறும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி தேர்வு செல்லும் நிலையில் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்துள்ளார். அப்போது திருப்பத்தூரிலிருந்து வாணியம்பாடி வழியாக ஆலங்காயம் செல்லக்கூடிய அரசு பேருந்து கொத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. மாணவி தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதால் அந்த பேருந்தை பின்தொடர்ந்து ஓடியுள்ளார். சிறிது தூரம் ஓடிய நிலையில் பேருந்து நிறுத்தப்பட்ட பின்னர் மாணவி பேருந்தில் ஏறியுள்ளார்.